ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த டைமில் வந்து நெட்டு வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எல்லா கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் வந்து பரவிக்கிட்டே இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் வந்து ரொம்பவே வந்து எல்லா மொபைல்லையுமே கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்டர்நெட்டுக்கும் கொரோனாக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து ஒர்க் பண்ண சொல்லி அவங்களுக்கு வந்து ஒர்க் வந்து கொடுத்துட்டாங்க. வீட்டிலே இருந்தபடியே லேப்டாப் மொபைலை வச்சு அவங்க வந்து இன்டர்நெட் மூலியமாக அதை ஒர்க் பண்ணுறதுனால இந்த மாதிரி இன்டர்நெட் வந்து ரொம்பவே ஸ்லோவாகுது, டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ தரப்புலேருந்தும் சரி, இல்லை எல்லா ஏர்டெல் ஜியோ யூஸர் எல்லா நெட்ஒர்க்லேருந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வந்துட்டு தான் இருக்குது. இது வந்து ஒரு சில சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம செட்டிங்ஸில் அந்த ஏபிஎன்ங்கிற செட்டிங்ஸ் ஒன்று வந்து நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் வந்து அந்த இன்டர்நெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து எப்படி பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், டெமோவும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாமல் போகலாம். இப்போ தான் நம்ம இந்த சேனல் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி வீடியோஸ் எல்லாமே நம்ம உங்கள் மொபைல்லேருந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஏபிஎன் செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து மை இன்டர்நெட் ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்த சேஞ்ச் பண்ணுற செட்டிங்ஸ் முன்னாடி வந்து எவ்வளோ வந்து நெட் வந்து ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்பீட் இருக்குது, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்பீட் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கேபிபிஎஸ் ஸ்பீடில் தான் வந்து காமிக்குது. இந்த மாதிரி 1000க்கு கம்மியாக தான் காமிக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வெளியில் வந்துக்கலாம். இப்போ வெளியில் வந்துட்டு நம்ம வந்து அந்த செட்டிங்ஸ் ஏபிஎன், அதாவது அக்சஸ் பாயிண்ட் நேம், இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. இப்போ அதுக்கு வந்து நீங்கள் அந்த செட்டிங்ஸ் போகணுன்னா நீங்கள் வந்து மேலே வந்து அந்த பார் இழுத்து விட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நெட் ஆன் பண்ணுறது, அதாவது இன்டர்நெட் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு லோகோ இருக்கும். அது வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா லாங் டச் பண்ணிங்கன்னா இந்த இதுக்கு வருவீங்க. இதில் வந்து உங்களுடைய நீங்கள் வந்து நெட் பேக் வந்து எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிம்மை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஜியோங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல அக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்னு கேட்கும், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து அந்த ஜியோ சிம் நீங்கள் வாங்கியிருக்கல உள்ளது தான் இது இருக்கும். நம்ம வந்து புதுசாக வந்து ஒன்று வந்து ஆட் பண்ண போகிறோம், ஏபிஎன் செட்டிங்ஸு. அந்த செட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணினே கொஞ்சம் நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா நியூ ஏபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் பட்டனு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா இது வந்து நான் ஜியோக்கு சொல்கிறேன். ஏர்டெல்லில் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நான் ஜியோ போடுற இடத்துல ஃபுல்லாக நீங்கள் வந்து ஏர்டெல்லுங்கிறத வந்து போட்டுக்கிறணும். வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது, மற்றபடி எல்லாமே சேம் தான். நேம் இருக்கும். இதில் வந்து போய்ட்டு நீங்கள் வந்து www.jio.com அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. www.jio.com சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஏபிஎன் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஜியோ நெட் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஸ்லேயே ஸ்மால் லெட்டர்லேயே போடுங்க, கேப்ஸில் போட வேண்டாம், ஸ்மால் லெட்டர்லேயே போட்டுக்கோங்க. ஜியோ நெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. இதே நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தீங்கன்னா ஏர்டெல் நெட் அப்படிங்கிறது வந்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து இந்த இடத்துல அந்த படி யூசர் நேம் அந்த 2வது 3வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் வந்து விட்டுருங்க. அது வந்து எதுவுமே பண்ணாமல் தேவையில்லை. நீங்கள் வந்து எல்லாமே வந்து சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய நெட்டு வந்து இருக்கிற ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். அதனால் சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். யூசர் நேம் அதில் வந்து நீங்கள் வந்து www.google.com அப்படின்னு போட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாஸ்வேர்டு தேவை கிடையாது. சர்வர் அதில் போய்ட்டு www.google.com கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து எம்எம்சி இதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. அடுத்து எம்சிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து 405, அதாவது 405க்கு குறைய இருந்தால் ஸ்பீடு வந்து கம்மியாயிரும். ஆனால் 405 வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. கண்டிப்பாக டிஃபால்ட் வந்து 405 தான் இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே உங்கள் மொபைலில் வந்து வேறு இருந்தால் நீங்கள் வந்து 405ங்கிறது வந்து போட்டு ஓகே பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அத்தாரிகேஷன் டைப்லாம் தேவை கிடையாது. அடுத்து வந்து எம்என்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து
65 இருக்கும். அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து நார்மலாக தான் வேலை செய்யும். நீங்கள் வந்து 865 6, 7, 8, 9 இதுலேருந்து ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேரர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அன்ஸ்பெசிஃபைடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த இதை எடுத்து விட்டுட்டு எல்டிஇ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எனபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த சேவ்ங்கிற பட்டனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு சேவ்ங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். உங்கள் மொபைலில் வந்து ஒரு தடவை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெட்டை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் வந்து முன்னாடி யூஸ் பண்ணுறது அளவோட கொஞ்சம் வந்து ஹையாக தான் இருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரௌசரில் போய்ட்டு மை இன்டர்நெட் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். மறுக்கா டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ரீஃப்ரெஷ்ஷே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேபிபிஎஸ் இருந்த ஸ்பீடை விட இப்போ வந்து எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு வந்து காட்டும். இது வந்து எல்லா யூஸருக்குமே வந்து ஒர்க் ஆகும். அப்படி சப்போஸ் சில பேருக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த யூஸருங்கிறத அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதான யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயம் வந்து யாருக்குமே தெரியறது கிடையாது. அதனால் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது முற்றிலும் இலவசம் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.